இங்க 6 பொண்ணுங்க பேலட் காம்படிஷனுக்காக வேன்ல போயிட்டு இருக்கும்போது சடனா அவங்க வேன் காட்டுக்கு நடுவுல பிரேக் டவுன் ஆகுது. இதனால வண்டி ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகுன்றதுனால அந்த பொண்ணுங்களோட கோச் 5 பொண்ணுங்களை கூப்பிட்டுட்டு காட்டுக்கு நடுவுல இறங்கி நடந்து போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க மொபைல்ல சிக்னல் இல்லாததுனால காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அங்க இருந்த ஒருத்தங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேப் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமான்னு கேட்க, அதுக்கு அவன் எல்லாருமே ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு கேபுக்கு சொல்லியாச்சு அது வந்துட்டு இருக்கு, அதுக்குள்ள நீங்க நனைஞ்சிருக்க ட்ரெஸ் மாத்திக்கோங்கன்னு சொல்ல அவங்களும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதுல ஒரு பொண்ணுக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருதுன்னு சொல்றதுனால அவளோட கோச் பாத்ரூம் எங்க இருக்குன்னு கேட்டு அவளை கூப்பிட்டு போறாங்க. அப்ப இதே டைம் பேலன்ஸ் அந்த 4 பொண்ணுங்களும் டைம் பாஸ்க்காக ஸ்டேஜ்ல ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ பாத்ரூம் கூப்பிட்டு போன அந்த கோச்சுக்கு யாரோ ஒருத்தவங்க கத்துற சவுண்ட் கேக்குதுன்னு போய் ஒரு ரூம்ல பார்த்தா அந்த ஹோட்டல் ஓனரா இருக்கிற லேடி ஒருத்த நாக்குல சூடு வைக்கிறாங்க. இதை பார்த்தவ பயந்து போய் இந்த ஹோட்டல்ல இருந்தா சேஃப் இல்லன்னு பொண்ணுங்க எல்லாத்தையுமே வெளியே கூப்பிட்டு போறதுக்காக டான்ஸ் ஆடிட்டு இருக்க பொண்ணுங்க கிட்ட வராங்க. அப்ப அந்த ஹோட்டல்ல இருந்த ஒருத்தன் அந்த கோச்சை கட்டி பிடிச்சிட்டு அவளை ரூமுக்கு கூப்பிடுறான். இதனால கடுப்பானவங்க அவனை அடிச்சுட்டு அந்த பொண்ணுங்க கிட்ட வராங்க. அப்ப சடனா அவன் அவங்களோட தலையிலே ஷூட் பண்ணி சாவடிச்சிடறான். இதை பார்த்த பொண்ணுங்க பயந்து போய் அழுதுகிட்டே அந்த ஓனர் லேடி கிட்ட போலீஸுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஓனர் லேடியோ நீங்க பயப்பட வேணா நான் கால் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க சேஃபா இருக்கிறதுக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணி தான்னு ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டு அவனோட காதுக்குள்ள பேஸ்மெண்ட் வச்சு எல்லாரும் லாக் பண்ண சொல்றான். அதே மாதிரி அவனும் 4 பொண்ணுங்களை கூப்பிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போறான். பேலன்ஸ் இந்த ஒரு பொண்ணு இது எதுவுமே தெரியாம பாத்ரூம்ல இருந்து வெளியே வரா.